This video sponsored by BuyMote Online Shop. Hello friends, இன்னைக்கு நம்ம கெத்துக்கிங் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அடிக்கடி வர்ற கொஸ்டின். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது வந்து எப்போவுமே வருஷம் வந்து அடிக்கடி ஏதோ ஒரு மொழிகளாவது இதில் வந்துடும், கேள்வி வந்துடும். அதனால் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இது வந்து இப்போது திராவிட மொழி குடும்பம். இங்கே பாருங்கள், இது வந்து திராவிட மொழி குடும்பம். இதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி அப்பப்போ வந்துட்டுருக்கிற கொஸ்டின். இங்கே பாருங்கள், திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது வந்து இங்கே பாருங்கள், 1856 திராவிட மொழி குடும்பத்தை வந்து கால்டுவெல் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார். அதில் திராவிட மொழி குடும்பம் வந்து மொத்தம் 3 வகைப்படும். ஒன்று வந்து தென் திராவிட மொழி, இன்னொன்று நடுத்திராவிடம், இன்னொன்று வட திராவிடம். அதில் தென் திராவிடத்தில் மொத்தம் 9 மொழிகளும் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா மொத்தம் 9. நடுத்திராவிடத்தில் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, முண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா மொத்தம் 12 மொழிகளும். நம்ம வட திராவிடத்தில் குரூப், மால்தோ, பிராக்குய் என்ற வட திராவிடத்தில் மொத்தம் 3 மொழிகளும். மொத்தம் 24 மொழிகள் வந்து நம்ம திராவிட மொழி குடும்பத்தில் மொத்தம் இருக்குது. அதாவது தென் திராவிடத்தில் 9, நடு திராவிடத்தில் 12, வட திராவிடத்தில் 3, மொத்தம் 24 இருக்குது. அதற்கு பிறகு அண்மையில் சேர்த்துனா 3 மொழிகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா பாருங்கள். இதான் இப்போ பாருங்கள், எருகலா, இங்கே பாருங்கள், எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படிங்கிற இந்த 4 குடும்பம் சேர்ந்து மொத்தம் 28 திராவிட மொழி குடும்பங்கள் இருக்குது. இந்த 28 திராவிட மொழி குடும்பமும் அடிக்கடி ஏதோ ஒரு இதில் கேட்டுருவாங்க. மொத்தம் தென் திராவிடத்தில் ஒரு மொழி, இல்லை வட திராவிடத்தில் இது வந்து கேட்டுருவாங்க. கம்பல்சரி இதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் படிச்சுக்கலாங்க. இதை படித்தீங்கன்னா கம்பல்சரி ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வரும். இது கண்டிப்பாக வரும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்கு. பிகைனர்ஸாக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த பற்றி தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டினோட அடுத்த வீடியோவில் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.